Hello students, welcome to my class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் நம்பர் 2 கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? கீழே ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் வாட் இஸ் கைனமேட்டிக்ஸ். ஸோ இங்கே ஒரு கார் வந்து ரோட் மேலே இட் இஸ் மூவிங். ஸோ அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு? ஏதோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிறது எல்லாமே மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்கேருந்து ஏதோ ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி படிக்க போகிறோம். தட் இஸ் வாட் இஸ் கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்மளுக்கு தெரியணும், விச் இஸ் மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் இருக்கிற ஒரு பிரான்ச். அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்டடி அபவுட் தி மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அப்போ மோஷன் அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும். இட் இஸ் மோஷன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு, மூவிங் அப்படிங்கிறதுக்கு பேர் ஜென்ரல் டேர்ம் தான் மோஷன். ஸோ மூவிங் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்? இங்கே 2 பால் இருக்குது, ரெண்டுமே மூவிங் ஸ்டேட்டில் இருக்கா ஆர் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கா? எஸ், ரெண்டுமே வந்து இன் மோஷன் விச் இஸ் மூவிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அப்போ மோஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். ஸோ மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி நகர்ந்து போனால் இட் இஸ் கால்ட் மோஷன். ஸோ அப்படி நகர்ந்தா மட்டும்தான் மோஷனா? நம்ம உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல தலையாட்டுவோம், அப்போ நீங்கள் மூவ்மெண்ட்டில் இல்லைன்னு அர்த்தமா? இன்னும் ஸோ என்னோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்தாலும் சரி, இல்லை ஒரே பாயிண்ட்லேருந்து என்னோட ஓரியன்டேஷன் அப்படின்னா ஆங்கிளில் நான் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இப்படி லைட்டாக ஒரு 40 டிகிரியில் 30 டிகிரியில் திரும்புறது, தலையை சுற்றுறது, வாட் எவர் நான் என்ன பண்ணாலும் இட் இஸ் கால்ட் மோஷன். ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 பால் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ கீழே இருக்கிற பால் வந்து இப்படி ஜம்ப் ஆகி மேலே ஹாப் ஆகி கீழே திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்து அடுத்த பாயிண்டில் எண்ட் ஆகுது. ஸோ ஒரு பொசிஷன்லேருந்து பால் நகர்ந்து இன்னொரு புது பொசிஷனுக்கு போகுது. இந்த மாதிரி சேஞ்ச் இன் பொசிஷனாக இருந்தாலும் அதுக்கு பேர் மோஷன் தான். ஆரல்ஸ் மேலே இருக்கிற கலர் பால் பாருங்கள், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, ஆனால் ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த பிங்க் கலர், எல்லோ கலர், அந்த கலர்ஸ் வந்து ஒரு பொசிஷனுக்கு மாறுது. ஸோ ஆனால் ஆப்ஜெக்ட் பார்த்தா ஒரே பொசிஷன், அதோட ஆங்கிள் வந்து திரும்பி ரொட்டேட் ஆகி வேற ஒரு பொசிஷனுக்கு திரும்பிட்டே இருக்குது. தென் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினேஷன் ஃபார் மோஷன், சேஞ்ச் த பொசிஷன் ஆர் த ஓரியன்டேஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். பொசிஷன் ஆர் ஓரியன்டேஷன் எது மாறினாலும் இட் இஸ் கால்ட் மோஷன். ஸோ மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ச்சை 2ஆக பிரிக்கிறோம். இட் இஸ் டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ். ஸ்டாட்டிக் அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஸோ என்னோட ஆப்ஜெக்டோட மோஷன் பற்றி படிக்கிறது மெக்கானிக்ஸ். இந்த மோஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது ஒரே வெலாசிட்டி, ஒரே ஸ்பீட், இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில், கான்ஸ்டன்ட் ஸ்பீடில், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாட்டிக்ஸ். ஆர்எல்ஸ் இப்படி மூமெண்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேகமாக, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கம்மியாக, அந்த மாதிரி மாறி மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் இஸ் டைனமிக்ஸ்னால் மாறிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த டைனமிக்ஸில் தான் எனக்கு டைனமிக்ஸ் அப்படிங்கிற சப்பாட்டை 2ஆக பிரிக்கிறோம், விச் இஸ் கைனெட்டிக்ஸ் அண்ட் கைனமேட்டிக்ஸ். ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம லெசன் அப்படின்னு படித்தோம். ஸோ அப்போ கைனெட்டிக்ஸ்னால் என்ன, கைனமேட்டிக்ஸ்னால் என்னென்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது கைனமேட்டிக்ஸ் ரெண்டுமே அபவுட் மோஷன். ஓகே, அண்ட் கைனமேட்டிக்ஸ் ஆர் கைனெட்டிக்ஸில் கைன் அப்படின்ற வார்த்தை, கைன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங்கே இட் இஸ் மோஷன். ஸோ கைனமேட்டிக்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். கைனமா த வேர்ட் இட் செல்ஃப், இந்த கைனமா அப்படிங்கிற வேர்டு வந்து க்ரீக் வேர்ட். ஸோ அந்த க்ரீக் வேர்டில் நம்மளோட இங்கிலீஷ் மீனிங், கைனமாங்கிறதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா மோஷன் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ கைன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே டீல்ஸ் வித் மோஷன்.
ஸோ கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது deals with the motion of object without taking the force or the cause of motion into account. அதாவது கைனமா அப்படின்னா மோஷன் சொல்லியாச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். ஆனால் அது எதனால மூவ் ஆச்சு, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் ஆச்சு, சுமார் வெறும் ஆப்ஜெக்ட் அப்படியே நகராது, ரைட்? ஸோ ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அது மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் நகரும். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரம் நகரும், கம்மி ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ஆப்ஜெக்ட் கம்மி தூரம் நகரும். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க, பிடிச்சி தள்ளுறீங்க, உதைக்கிறீங்க, ஸோ திஸ் இஸ் ஆல் ஒர்க். ஸோ என்ன ஒர்க் கொடுக்குறோம், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நகரத்துக்கான பேஸ் காஸ், எப்படி அந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்தது அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிறத அதை பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் இப்போ என் ஆப்ஜெக்ட் நகர்ந்துருக்கு, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்க்கு நகர்ந்துருக்கு, இவ்வளோ வேகத்தில் நகர்ந்துருக்கு. இந்த மாதிரி மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்டை பற்றி மட்டும் பேசினா, ஆப்ஜெக்டோட பொசிஷனில் வச்சு மட்டும் பேசினா இட் இஸ் கால்ட் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்க்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மார்க். கைனமேட்டிக்ஸ் இஸ் deals with the motion of the object without taking into account the cause of the motion. Cause of the motion, for example force, அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் only about the motion of the object பற்றி பேசினா it is called kinematics. ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம கைனமேட்டிக்ஸில் டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, டைம் அண்ட் அசலரேஷன். ஸோ கீழே உங்களோட ஒரு பிக்சரில் டெபிக்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ப்ளூ கலர் எக்ஸுங்கிற வேரியபிளில் டிஃபைன் பண்ணியிருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு ஆப்ஜெக்ட் மாறி இருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டீங்கிற டைமில். ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஸ்டார்டிங் பொசிஷனில் ஆப்ஜெக்ட் இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்து பார்த்தா இந்த ஆப்ஜெக்ட் நகர்ந்து எக்ஸ்எஃப் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போயிடுச்சு இன் டைம் டி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆர் 20 மினிட்ஸ் கழிச்சு. ஸோ டைம் ஃபஸ்ட்டு 0ங்கிற டைமில் என்னோடய ஆப்ஜெக்டோட பொசிஷன் x0, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 10 மினிட்ஸ் லேட் 10 மினிட்ஸ் அப்படின்ற டைமில் வந்து பார்த்தோன்னா என்னோடய ஆப்ஜெக்டோட பொசிஷன் xf அப்படிங்கிற பொசிஷனுக்கு மாறி இருக்கு. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் சேஞ்ச் இன் பொசிஷன் மாறி இருக்கு. ஸோ அப்போது உள்ள ஆப்ஜெக்ட் நகர்ந்திருக்கு, மோஷன் நடந்திருக்கு நம்மளுக்கு தெரியும். And then next important thing what you have to measure is velocity and acceleration, which means எவ்வளோ வேகமாக இந்த ஆப்ஜெக்ட் என்னோட இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷனுக்கு போச்சு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ரிலேட்டட் டு வெலாசிட்டி அண்ட் அசலரேஷன். ஸோ இதெல்லாம் தான் கைனமேட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்க்கு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் தி பேசிக் பேராமீட்டர்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூ ஆர் கோயிங் டு மெஷர். ஸோ அப்போ கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? இங்கே ஒரு பால், ஒரு பையன் ஒரு பாய் இஸ் கிக்கிங் தி பால் இஸ் ஒரு பாய் வந்து கிக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது அகைன் நான் சொன்ன மாதிரி கைன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே மோஷன். ஸோ மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் தான். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், காஸ் ஆஃப் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை பற்றியும் சேர்த்து படிக்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி நகர்ந்துச்சு, எதனால் நகர்ந்துச்சு, என்ன வேலை கொடுத்தாங்க, எவ்வளோ வேகத்தில் அந்த வேலையை செஞ்சாங்க, ஸோ தட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்துருக்கு, அண்ட் எந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நகர்ந்தது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணால் இட் இஸ் கால்ட் அஸ் கைனெட்டிக்ஸ். ஒரு பாய் கிக் பண்ணுறா, ரைட்? அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பால், இந்த பால் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்ந்துருக்கு, எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் நகர்ந்துச்சு அதை மட்டும் படித்தா கைனமேட்டிக்ஸ். இப்போ எப்படி நகர்ந்துச்சு, அந்த பையன் கிக் பண்ணுறான் அதனால நகர்ந்துச்சு, அண்ட் எவ்வளோ ஃபோர்ஸில் கிக் பண்ணுறான், இந்த ஒர்க் அண்ட் ஃபோர்ஸ் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணால் இட் இஸ் கைனெட்டிக்ஸ். ஸோ இதில் கன்சிடர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஒர்க், ஃபோர்ஸ், டார்க் இதெல்லாம். ஸோ ஒர்க்னால் உங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணுற நார்மல் ஒர்க். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது புஷ் ஆர் புல், எனி எக்ஸ்டர்னல் thing what you do on the object. Torque அப்படிங்கிறது it is again a kind of force but it is a rotational force. ஒரு ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட்ல வச்சு நான் வேகமாக ரொட்டேட் பண்ணனா it is called as அந்த rotational force is called as torque. Next is your Cartesian coordinate system. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை நான் ரியல் டைமில் ஆர் இன் தி என்விரான்மெண்ட்டில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா to give the exact position
I have to go for the coordinate system. நம்ம மேக்ஸில் கிராஃப் பிளாட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட்டை எக்ஸாக்டாக என்னோடய ஸ்பேஸில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இசட் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு எல்லா கோஆர்டினேட்ஸ்லேயும் அதோட எக்ஸாக்ட் பொசிஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் 1 வேல்யூ, ஒயில் 2, இசட்டில் 3ன்னு நீங்கள் கிராஃபில் பிளாட் பண்ணுற மாதிரி நம்ம பிளாட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் பொசிஷனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸாக்ட் பொசிஷன் தெரிஞ்சாதான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஆப்ஜெக்ட் மேபி லைட் மூமெண்ட் கூட இருந்திருக்கலாம். அந்த ஸ்லைட் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேஸ்ட் அப்பான் திஸ் எக்ஸாக்ட் பொசிஷன் வேல்யூ. ஸோ எக்ஸாக்ட் பொசிஷன் வேல்யூவை எப்படி கொடுக்குறோம்? எக்ஸ் ஒய் இசட்னு மேக்ஸில் இருக்க மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அண்ட் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நீங்கள் மேக்ஸில் ட்ரா பண்ணுற மாதிரி எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில், and உங்களோட negative axis will be in the left hand side, so which is called as right handed Cartesian coordinate system. And x y z plot பண்ணும்போது anti clockwise directionல இருந்து plot பண்ணிட்டு வருவீங்க as of in the diagram. ஸோ இப்போ இந்த கார்ட்டீசியன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எக்ஸாக்டாக ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை பிளாட் பண்ண முடியும், ரைட்? அப்போது என்னோடய ஸ்பேஸில் ஆர் இப்போ வெளியில் ஒரு ஆப்ஜெக்ட் என்னோடய ரூமில் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற ஆப்ஜெக்டோட பொசிஷன் எனக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் ஒரு இமேஜினரியாக என் ரூம்குள்ளே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ரூமில் போய் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இங்கே ரூம் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே 3 டைமென்ஷனல். அதனால தான் எக்ஸ் ஒய் இசட்னு 3 டைமென்ஷன் 3 ஆக்சிஸில் சொல்கிறோம். ஸோ இங்கே ரூம்குள்ளே இருக்க ஆப்ஜெக்டோட பொசிஷனை சொல்லும்போது இமேஜினரியாக என் ரூம்குள்ளே நானே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் என் வால் பவுண்ட்ரியை வச்சு கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். இப்போது இந்த வால் பவுண்ட்ரிலேருந்து ஒரு எண்ட்லேருந்து ஆரிஜின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு 1 2 3 அப்படின்னு பிளாட் பண்ணி இமேஜினரியாக நானே ஒரு அசம்ஷனில் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ டிஃபைன் பண்ணி அதுக்கு என்னோட ஆப்ஜெக்டோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம டிஃபால்ட்டாகவே ஆப்ஜெக்டோட பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு வரோம். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல சாதாரணமாக நம்ம பேசும்போது ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் பொசிஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னு எப்படி சொல்கிறோன்னா எல்லாமே நம்மளோட அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான். இட் இஸ் நாட் தி எக்ஸாக்ட் லொக்கேஷன் வாட் வி டெல். ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட டெஃபினிஷன் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிஃபைன் பண்ணும்போது நாமளே ஆல்ரெடி ஒரு இமேஜினரி கோஆர்டினேட் சிஸ்டம் டிஃபால்ட்டாக நம்ம மைண்ட் இஸ் டேக்கிங் இன்டு அக்கவுண்ட். அண்ட் அந்த இமேஜினரி கோஆர்டினேட் சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் என் ஆப்ஜெக்டோட பொசிஷனை டிஃபைன் பண்ணுறோம். இந்த இமேஜினரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இந்த இமேஜினரி ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் இப்போ எங்கே இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தூரம் நகர்ந்துருச்சு அப்படின்னா ஓகே இப்படி நகர்ந்துருக்கு, தென் ஆப்ஜெக்ட் இஸ் இன் மோஷன் அப்படின்னு சொல்ல முடியுது. இந்த இமேஜினரி கோஆர்டினேட் சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே நம்ம மைண்டை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த இமேஜினரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் to define the motion of the object is what is called as frame of reference. நம்ம ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை பேஸ் பண்ணி தான் என் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த பாயிண்டில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ஃப்ரேம்குள்ளேயே இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு, அப்போ என் ஆப்ஜெக்டில் மோஷன் நடந்திருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் frame of reference. It is very important 2-mark question in your lesson, and the definition is an imaginary coordinate system எதுக்கு? for the motion of the object and to define the position of the object. position of the object கண்டுபிடிச்சா தான் மோஷன் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ position of the object சொல்லி அதில் ஆப்ஜெக்ட் மோஷன் நடந்திருக்கா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு we are using a imaginary coordinate system which is called as frame of reference. So this is your exact definition what you have in your book, and it is an important 2-mark, so make note of it kindly. ஸோ இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன்.
see Cartesian coordinate system x y and the flight is moving. இந்த flightோட position இந்த frame reference வச்சு இனிஷியலா xf அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ளைட் அப்படி நகர 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 x0 அப்படிங்கிற பொசிஷனுக்கு இந்த டெய்ல் பொசிஷனை வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ x0 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளேயே ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் நகர்ந்துருச்சு. அப்போ டிஃபால்ட்டாக இது மோஷனில் இருக்குது அப்படின்னும், அப்படி நகராமே இருந்தால் இட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னும் டிஃபைன் பண்ணலாம். And before going into the other thing, one more thing what you have to understand is motion and rest. So in the motion and rest of the object அப்படிங்கிறது it is not the absolute value. absolute value இல்லை அப்படின்னா தனியாக ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் வச்சு we cannot define whether it is in motion or at rest. அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ரிலேட்டிவ்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் பண்ணுது. எதனா ஒன்றுத்து கூட நம்ம ரிலேட் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்கான்னு டிஃபைன் பண்ணணும். வெறும் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் தி அப்சர்வர். யார் அந்த ஆப்ஜெக்டை வியூ பண்ணி இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஓகே மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்களோ அந்த அப்சர்வரையும் அண்ட் தி ஆப்ஜெக்ட் ரெண்டு பேர்த்தையுமே பொறுத்தது இந்த மோஷன் அண்ட் ரெஸ்ட். ரெண்டு பேரையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரே ஆப்ஜெக்ட் ஒரு அப்சர்வருக்கு மோஷனில் இருக்கிற மாதிரியும் தெரியலாம், ஒரே அப்சர்வருக்கு அதே ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும் தெரியலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அப்சர்வர் ஹூ வியூஸ் தி ஆப்ஜெக்ட் அண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ இதுமே ரெண்டுமே ரிலேட்டட் விச் இஸ் கால் தி ரிலேட்டிவ் டேர்ம்னு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ், நீங்கள் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. when you travel you see that the person standing outside the bus or a tree which is near to the bus stop or something like that is seen to be as moving when you travel in the bus. ஸோ நீங்கள் பஸ்ஸில் வேகமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்பீடாக போச்சு, ட்ரெயினுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரெயின் வேகமாக போகும்போது when you see outside the window you can view that it is our assumption that the trees are moving. Okay, why? Because is that reference நான் எடுத்துருக்கிற it is related to the viewer. இப்போ இந்த இடத்துல viewer தான் is moving, பட் இந்த வியூவருக்கு வெளியில் பார்க்கும்போது வித் ரிலேட்டிவ் டு வியூவர் he is considering the tree to be moving. ஸோ இந்த மோஷன் அப்படிங்கிறது எதை வச்சு டிஃபைன் பண்ணலான்னா, எதனா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு தான் என் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம மைண்ட் இட் இஸ் கேல்குலேட்டிங். ஸோ இப்போது ஒரு பாயிண்டில் நான் வந்து என்னோடய ட்ரீ இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் என்னோட ட்ரெயின் மூவ் ஆக இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சு, என்னை விட்டு தள்ளி நகர்ந்து போயிட்டே இருந்துருச்சு. அப்போ எனக்கு எப்படி தெரியும், அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன், ஐதர் நான் வெளியில் வந்துட்டேன் இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு என்னோட பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணால் ரெண்டுமே நகர்ந்துருக்கு. ஸோ ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று மூவ் ஆன மாதிரி தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு தான் இந்த மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்சர்வர் எல்லாமே நடக்குது ரிலேட்டிவாக. ஸோ இது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நான் எங்கே எடுக்கிறேன், எப்படி இந்த ஃப்ரேம்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரியை நான் எங்கே செட் பண்ணுறேன், அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருது, இதை டிபெண்ட் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே ஃப்ளைட் ஆர் பஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இங்கே ஃப்ளைட் பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளைட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃப்ளைட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது நான் எடுத்துருக்கிற ஃப்ரேம் XY ஆக்சிஸ் அப்படிங்கிற ஃப்ரேம் கோஆர்டினேட் ஃப்ரேம் வந்து என் ஃப்ளைட்டுக்கு வெளியில் எடுத்திருக்கேன். அண்ட் வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாமே சுற்றி இருக்குது. ஸோ பஸ் அப்படின்னா வெளியில் இருக்கவங்க இப்படி பஸ்ஸை வியூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வெளியில் ஒரு பர்சன் நின்று, அந்த பர்சன் எங்கே இருக்காங்க, இப்போ இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்காங்க.
வெளியில் ஒரு பர்சன் நின்று அந்த ஃப்ளைட்டை வியூ பண்ணுறாங்க. அந்த பர்சன் XF அப்படிங்கிற பொசிஷனில் நிற்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ இந்த XF பொசிஷனில் நிற்கும்போது இந்த ஃப்ளைட்டோட பாயிண்ட், டெயில் பாயிண்ட்டும் ஹெட் பாயிண்ட்டும் எல்லாமே இப்படி நகர்ந்துட்டே வருது. ஏன்னா ஃப்ளை ஆகிட்டு இருக்கு, மோஷனில் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம். சப்போ XF பொசிஷனில் இனிஷியலாக அந்த பர்சனும் நிற்கிறாங்க, என்னோடய ஃப்ளைட்டும் நிற்குது. அப்போது அந்த பாயிண்டில் ஓகே அப்படின்னு இந்த அப்சர்வர் வியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்சர்வர் அதே பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ளைட் என்ன ஆகுது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ளைட் மூவ் ஆக ஃப்ளைட்டோட டெயில், ஹெட் எல்லாமே மூவ் ஆகுது, இன்க்ளூடிங் த பேசஞ்சர்ஸ் இன்சைட் த ஃப்ளைட். விச் மீன்ஸ் இப்போ இந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளைட்டு உள்ளே இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து அண்டர் மோஷன். பட் இன் ரியல் கேஸ் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் யாருமே அண்டர் மோஷன் கிடையாது. எல்லாருமே சும்மா ஒரு பொசிஷனில் சீட்டடில் ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஒன்லி த ஃப்ளைட் இஸ் அண்டர் மோஷன். ஆனால் அப்சர்வருக்கு எப்படி தெரியும், போத் தி பேசஞ்சர்ஸ் and the vehicle or the aeroplane or it may be a bus, whatever it is, all the passengers including the vehicle is moving along with the passenger. அப்படித்தான் தெரியும், பிகாஸ் நான் எடுத்துருக்கிற ஃப்ரேம். ஸோ இப்படி ஃப்ரேம் கன்சிடர் பண்ணாமல் என்னோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ளைட்குள்ளே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நான் ஃப்ளைட்குள்ளே இருந்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃப்ரேம் வந்து என் ஃப்ளைட்குள்ளே மட்டும்தான் இருக்கும், ஃப்ளைட்க்கு வெளியில் இருக்காது. அப்போ நான் ஃப்ரேமை ஃப்ளைட்குள்ளே செட் பண்ணுறேன். இப்போது அப்சர்வர் நானும் ஃப்ளைட்குள்ளே தான் இருக்கிறேன் அண்ட் என்னோடய ஃப்ரேமும் ஃப்ளைட்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அப்போ இப்போ நான் இந்த ஃப்ரேம்குள்ளே எல்லாரையும் இப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ உள்ளே இருக்கிற ஃப்ளைட்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே பொசிஷனில் தான் இருக்காங்க. அந்த ஃப்ரேமில் யாரோட பொசிஷனும் மாறாது. விச் மீன்ஸ் எல்லாருமே அட் ரெஸ்ட் பொசிஷனாக தெரியும். ஆனால் போன கேஸில் அங்கேயும் பேசஞ்சர்ஸ் ஒரே பிளேஸில் சீட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்சர்வர் வெளியிலேருந்து பார்க்குறாங்க, அப்சர்வரோட சேர்ந்து ஃப்ரேம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால் பேசஞ்சர்ஸ் அண்டர் மோஷனில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வேறஸ் என்னோடய ஃப்ரேமை கொண்டு போய் என்னோடய என்விரான்மெண்ட்டோட இதை மாற்றுறேன், ஃப்ரேமை கொண்டு போய் ஃப்ளைட்குள்ளேயே வைக்கிறேன். அப்போது அப்சர்வர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்காங்க. இந்த கேஸில் வந்து உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரெஸ்ட் பொசிஷனில் தெரியுது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு தி அப்சர்வர் அண்ட் தி பேசஞ்சர் அண்ட் டிபெண்டிங் அப்பான் தி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வாட் யூ ஃபிக்ஸ். The next topic is point mass. So as we have already discussed that எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் ஐ ஹவ் டு நோ தி எக்ஸாக்ட் பொசிஷன். இந்த எக்ஸாக்ட் பொசிஷனை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் மாறி இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறோம். இந்த பொசிஷன் மாறி இருந்தால் தான் இட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். வாட் இஸ் தி டாபிக் ஆஃப் திஸ் யூனிட்? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது என்டையர் ஆப்ஜெக்ட் வித் ஷேப் அண்ட் சைஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணால் we cannot go for the exact location of the object. அப்போ நீங்கள் கிராஃபில் கூட கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் ரெஃபரன்ஸ்னு சொல்லியாச்சு. ஸோ கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம ஒரு பொசிஷனை டிஃபைன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக யூ வில் கோ ஃபார் அ பாயிண்ட் விச் இஸ் அ டாட் தேர். இப்போ என் ஆப்ஜெக்டோட பொசிஷனை இந்த இமேஜினரி ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் இமேஜினரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் நான் டிஃபைன் பண்ணும்போது ஐ ஹாவ் டு இமேஜின் த ஆப்ஜெக்ட் டு பி லைக் அ சிங்கிள் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கிறதா எடுத்துப்போம் அப்படின்னா டிஃபால்ட்டாக சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். பிகாஸ் சென்டர் பாயிண்டில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் சென்டர் பாயிண்டில் தான் என்னோட ஹோல் ஆப்ஜெக்டோட மாஸுமே வில் கெட் கான்சன்ட்ரேட்டட். ஸோ அந்த மாதிரி என் ஆப்ஜெக்டோட ஹோல் மாஸ் எங்கே கான்சன்ட்ரேட் ஆயிருக்கோ அதான் என்னோட மேஜர் பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ அந்த பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை நான் ஒரு பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணி இப்போ என் ஆப்ஜெக்டை பாயிண்ட்டாக தான் அதோட பொசிஷனை நான் பிளாட் பண்ண போகிறேன், பாயிண்ட்டாக தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கோ அதை பாயிண்ட்டாக எடுத்து டிஃபைன் பண்ணிக்க போகிறோம் அந்த பொசிஷனை, விச் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் மாஸ். ஸோ see that definition of the point mass is that second point first பாருங்கள். mass of the any object is assumed to be concentrated at a point. ஆப்ஜெக்டோட எல்லா மாஸும் ஒரு பாயிண்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அந்த இடத்துல தான் மாஸ் இருக்குது, அந்த பாயிண்டில் தான் மாஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் மாஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ டிஃபைன் பண்ணுங்கள். மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வித் ஃபைனைட் மாஸ் இமேஜின்ட் ஆஸ் அ பாயிண்ட்
to refer the position in the reference frame. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் மாஸ் தான் நான் ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதை நானே ஒரு இமேஜினரி பாயிண்ட், இந்த பாயிண்ட் மாஸ் இருக்கிற பாயிண்ட்டை என்னோட ஆப்ஜெக்டோட பாயிண்ட்டாக நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த இமேஜினரி பாயிண்ட்டை தான் என்னோட ரெஃபரன்ஸ் ஃப்ரேமில் பிளாட் பண்ணி அதோட பொசிஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிஃபால்ட்டாக பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இட் இஸ் 0 dimension அண்ட் இட் ஹேஸ் நோ ஷேப் சைஸ். ஆப்ஜெக்டோட ஷேப் சைஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. எதாக இருந்தாலும், என்ன ஷேப்பாக இருந்தாலும், என்ன சைஸாக இருந்தாலும் எல்லாமே ஒரு பாயிண்டில் அதோட மாஸ் கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க ஷேப் சைஸ் எல்லாம் அப்படி கட் ஆஃப் பண்ணி இமேஜினரி எல்லாம் தூக்கிடணும். நெக்ஸ்ட் இஸ் types of motion. This one you have already been knowing that, so anyhow we'll go through it very faster. So first type of motion is linear motion. Linear அப்படினாலே straight line. So ஒரு object moving in a straight line is called as linear motion. Example for this linear motion is that when you walk along the straight road, when some athlete is running on the straight path, or else when a ball rolls down in the floor, in a flat straight floor, all this is example for your linear motion, and you can go for n number of examples what you see around for the linear motion. So next is your circular motion. Namely you can define that circular motion is that movement of the object, or when object moves in the circular path. Motion of the object along the circular path is called as your circular motion. So for example for the circular motion is that when you run in your playground which is in the circular shape, or else your clock dial, your clock minute hand, or your second hand which is moving in a circle will complete a circle once, and it is called circular motion. Or else your when you tie a ball in a string or stone in a string, and when you stand at the center point, and when you drill your stone with the thread, holding your thread, just rotate the stone upon your head, you can see that it is making a circle, which is called as one of the examples of your circular motion. And the third type of motion is rotational motion. Rotation, by default when you think about rotation, the first thing that comes into your mind is planets, your earth, something like that. So earth is making a rotation, so motion of the object which is making a rotation at some angle, at some axis, is called as your rotational motion. Next is vibratory or oscillatory motion. Oscillatory motion is that to and fro motion. To and fro அப்படின்னா it is going front and back. ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன் மாற்றி மாற்றி ஃப்ரண்ட் பேக்னு ஒரு ஃபிக்ஸ்ட் பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஹேங் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது ஃப்ரண்ட் பேக் அப்படி போயிட்டு வந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் to and fro motion. Then that type of motion is your vibratory or oscillatory motion. See, you can see that in your diagram. I have a clock, and a bob below the clock is making a to and fro motion. இப்படி சைடில் போயிட்டு ஃப்ரண்ட் போகுது பேக் வருது, திருப்பி ஃப்ரண்ட் போகுது பேக் வருது, ஃப்ரண்ட் போகுது பேக் வருது, which is called to and fro motion. And this type of clock was used in the olden days, and this type of clock is called as pendulum clock. So the bob that is hanging there is called as the pendulum. So you can write the pendulum as an example for your oscillatory motion, or else the pendulum clock. And when you swing, when you go for swinging, ஊஞ்சல்ல விளையாடும்போது you can feel that you are making a to and fro motion, which is also an example for your oscillatory motion. And one more example of your vibratory or oscillatory motion is that strings in your guitar. So guitar play பண்றாங்க, you can see that here in the image. So guitar play பண்ணும்போது அதில் இருக்க strings பாருங்க இப்படி மேலே கீழே போயிட்டு வருது, which is called as to and fro motion here. And the final type of motion is elliptical or helical motion. As of the circular motion the object movement should be in the circular path.
Similarly, when the object moves in your elliptical path, that is in the ellipse shape, then the motion is said to be elliptical motion. So this is all with your types of motion. In the other case, when we take the coordinate system as a reference, motion of the object is further classified into 3 different types, which is motion in 1 dimension, motion in 2 dimension, and the motion in 3 dimension. So object oda position coordinate systemல டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்ன்னு. ஸோ இந்த இப்படி 3 எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு மூணு ஆக்சிஸ் வச்சு சொன்னால் இட் இஸ் கால் 3 டைமென்ஷன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு பிளாட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு சொன்னால் இட் இஸ் கால் 2 டைமென்ஷன். ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆக்சிஸ் மட்டும் வச்சு சொன்னால் 1 டைமென்ஷன். இப்போ டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 2 டைமென்ஷனாக நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம ரியல் டைமில் பார்க்குறது எல்லாமே 3 டைமென்ஷன். ஓகே, ஸோ இப்போ மோஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு நம்ம சொன்னால் 3 டைப்ஸை சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 டைமென்ஷன் அர்த்தம் ஒரே ஒரு ஆக்சிஸை மட்டும் கன்சிடர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னாலே எல்லா ஆக்சிஸும் தான் இருக்கும். ஸோ ஏன்னா ரியல் டைமில் ஒரே ஒரு ஆக்சிஸ் மட்டும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த 3 ஆக்சிஸும் இருக்குது. ஆனால் என் ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறுது இல்லையா? ஸோ மாறினா தான் மோஷன். அப்படி மாறும்போது மோஷன் க்ரியேட் ஆகும்போது ஏதாவது ஒரு பொசிஷன், ஏதாவது ஒரு ஆக்சிஸில் மட்டும்தான் ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறும். மற்ற 2 ஆக்சிஸில் எனக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. அப்படி இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் மோஷன் இன் 1 டைமென்ஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்ஸ் விச் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன். கீழே இருக்கிற பிக்சர் பாருங்கள். கார் இஸ் மூவிங் ஃப்ரம் 1 பாயிண்ட் அண்ட் இட் இஸ் மூவிங் டில் தி பாயிண்ட் பி. ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு என்னோட கார் மூவ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கார் வந்து ஃப்ளோர் மேலே ஃப்ளோரை டச் பண்ணிக்கிட்டே அதே இதில் லெஃப்ட் டு ரைட் மட்டும்தான் நகர்ந்துருக்கு, விச் இஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அந்த கார் வந்து இப்படி மேலே கீழே போயிருந்தால் மேலே மார்க் பண்ணியிருக்கிறது ஒய் ஆக்சிஸ். அப்போது ஒய் ஆக்சிஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் சேஞ்ச் இருக்குது, ஒய்லேயோ இசட்லேயோ எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் என்ன, லீனியர் மோஷன். அப்போ லீனியர் மோஷனுக்கு நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னோமோ எல்லாமே மோஷன் இன் 1 டைமென்ஷன் தான். நெக்ஸ்ட் இஸ் மோஷன் இன் 2 டைமென்ஷன். ஸோ அங்கே 1 டைமென்ஷன்னா ஒன்லி 1 டைமென்ஷனல் வேல்யூ, ஒன்லி 1 கோஆர்டினேட் ஆக்சிஸ் சேஞ்சஸ். ஸோ இந்த கேஸில் மோஷன் இன் 2 டைமென்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 கோஆர்டினேட் சிஸ்டம் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வில் சேஞ்ச். ஆப்ஜெக்டோட பொசிஷன் மாறும்போது 2 கோஆர்டினேட் சிஸ்டமில் எனக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அப்போ மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக்காவோ இல்லை கர்வ்டு பாத்தாவோ இருக்கும். ஸோ கீழே இருக்கிற கோஆர்டினேட் ஆக்சிஸில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பாயிண்ட் P1 அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனாக இருந்திருக்கு, அந்த இடத்துல தான் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து மூவ் பண்ணோடனே P2 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த P2ங்கிற பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒய் இசட் ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதில் ஒய் ஆக்சிஸ்லேயும் 1 2 3 4 5ன்னு சம் ஸ்டெப்ஸ் நகர்ந்துருக்கு. அதே மாதிரி அதாவது லெஃப்ட் டு ரைட்லேயும் கொஞ்சம் தூரம் நகர்ந்துருக்கு. அண்ட் ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஆல்சோ ஆப்ஜெக்டோட பொசிஷன் நகர்ந்துருக்கு, விச் இஸ் ஜெட் ஆக்சிஸ்லேயும் சேஞ்ச் இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேயும் சேஞ்ச் இருக்குது. ஸோ 2 ஆக்சிஸில் சேஞ்சஸ் இருந்தால் இட் இஸ் கால்ட் அஸ் மோஷன் இன் 2 டைமென்ஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காயின்ஸ் இன் த கேரம் போர்ட் ஆர் இன்செக்ட்ஸ் crawling on the floor. ஸோ காயின்ஸ் இந்த கேரம் போர்டு எடுத்துக்கிட்டால் கேரம் போர்டில் நீங்கள் ஹிட் பண்ணும்போது காயின்ஸ் வந்து வில் ஹிட் ஈச் அதர் அண்ட் ஒரே டைரக்ஷனாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகாது. ஒன்றுக்கு ஒன்று ஹிட் ஆகி ஒரு ஜிக்ஸாக் பாத் எடுத்து எங்கேயாவது போய் நிற்கும். விச் மீன்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும், ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மோஷன் இன் 2 dimension. The final type of motion is that motion in 3 dimension. So already பார்த்தது மாதிரி 3 dimension motion என்ன அர்த்தம், 3 coordinate positionலையும் changes will be there, which is x axis, y axis and z axisல. So இதுக்கு best example
பேர்ட் ஃப்ளை பண்ணுறது, ஆர் எல்ஸ் கைட் ஃப்ளை ஆகிறது, ஆர் ஃப்ளை பண்ணும்போது. ஏன் இதெல்லாம் ஃப்ளையிங் கேசஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ளையிங் கேஸ்லஸில் தான் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கையில் வந்து இப்படி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஃப்ளோட் ஆகும்போது தான் ஹைட் அப்படிங்கிற ஒரு புது டேர்ம் உள்ளே இன்க்ளூட் ஆகுது. அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் இப்படி லென்த் வைஸும் கொஞ்சம் நகர்ந்துருக்கும், அதாவது லெஃப்ட் டு ரைட் இந்த டைரெக்ஷன்லேயும் நகர்ந்துருக்கும், கீழே மேலே அப்படி மேலே கீழே முன்ன பின்ன நகரும். அண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி சைட்லேயும் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக்குன்னு நகரும். ஸோ 3 டைரெக்ஷன்லேயும் ஃப்ளைட்டோ இல்லை ஆப்ஜெக்ட் ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஸ்கையில் ஃப்ளோட் ஆகும்போது எனக்கு 3 டைமென்ஷனையும் கன்சிடர் பண்ணாதான் ஆப்ஜெக்டோட பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ any flying object is the best example for this motion in 3 dimension. So this is all about the introductory part of your motion, which is kinematics. I hope you all understood. Thank you.